வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னோடு இரும். இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்கிறோம். ஆம், நம் அனுதின வாழ்வில் பாதுகாப்பாய் உணர்வது அவசியம்தான். எப்போதுமே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு உள்ளது என்பதையும் எப்போது எடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். கடவுளின் பிரசன்னம்தான் நமக்கு எப்போதும் பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை மறந்த பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த பொழுது எப்படி அவர்களை உணர்த்தினார், தண்டித்தார் என பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதாவது அவர்களை விட்டு தம் பிரசன்னத்தை எடுத்து விடுவார். அப்படி கடவுளின் பிரசன்னம் அவர்களை விட்டு விலகினதால் அவர்கள் வேலி இல்லாத தோட்டம் போல் ஆகிவிடுவார்கள். இதுவரை அவர்களுக்கு விரோதமாக வந்தவர்களை எதிர்த்து போராடின தேவ பிரசன்னம் இப்போது இல்லை. இதன் விளைவாக எப்படி வேலி இல்லாத தோட்டத்தில் ஆடு மாடுகள் நுழைந்து பயிர்களை நாசம் செய்து விடுமோ, அதுபோல எதிரிகள் உள்ளே புகுந்து இஸ்ரவேலரை மேற்கொள்ளுவார்கள். கடவுளுக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது நம்மை தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கும். கடவுள் ஆளுகை செய்து நமக்கு எதிராக வருகின்றவர்களை கட்டுப்படுத்துவார். தம்முடைய பிரசன்னத்தை தம் ஜனங்களை விட்டு எடுப்பதுதான் கீழ்ப்படியாத இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை. அன்பானவர்களே, கடவுளின் உறவு இல்லாத வாழ்வே ஒரு தண்டனை போன்றதுதான். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் அவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கும். ஆண்டவர் நீதியுள்ளவர், நம்மேல் கரிசனையுள்ளவர். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என சங்கீதம் 32:10 வாசிக்கின்றோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் பிரசன்னம் உங்களை தாங்குவதாக. ஆமென்.